முழுக்க சொர்ண காமாட்சி உள்ள சொர்ணம். இது காஞ்சிபுரத்தில் இருந்தது ஒரு 360 வருஷத்துக்கு முன்னாடி. முஸ்லீம் இன்வேஷன் போது கோயிலெலாம் கொள்ளையடிச்சுன்னு வந்தாங்க இல்லையா, அப்போது சேஃப்டிக்காக எங்களுடைய முன்னோர்கள் இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வெளியில் சேஃப்டிக்காக கிளம்பிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் ட்ராவலில் இருந்தாங்களாம். அப்போ ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது. ரெண்டாவது ஆராதிக்கிறதுக்கு செய்யறதுக்கு நிறையா இருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லாக மிராசுதார் தான். போனால் எங்கள் ஊரில் தங்கும்பாங்க, அங்கே லேண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க, கோயிலில் தங்கியிருந்தாங்க, செஞ்சாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, அடுத்த ஊருக்கு போவாங்க. இப்படியே செஞ்சு திருவாரூர் உடையார்பாடியான ஊராக சுற்றிட்டு தஞ்சாவூர் இருந்தாங்க. திருவாரூருக்கு தங்கியிருக்கிறப்ப தான் சங்கீத மும்மூர்த்தி சாமாசாட்சிகள் இந்த ஜென்ரேஷனில் பிறந்தார். இந்த தஞ்சாவூரில் இருந்தாலும் ராஜா கண்ணில் தோன்றி கோயில் கட்டிட்டு தங்குறேன்னு சொல்லி இங்கே கிட்டத்தட்ட 260 வருஷம் இருக்குது. இப்போ வரப்போ என்ன பண்ணாங்க, சேஃப்டிக்காக புணுகு சாத்தினாங்க. வெளியில் தெரியக்கூடாது, கருப்பாக இருக்கணும், என்ன துரத்திட்டு வந்தாங்க. அதனால் இது பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும். அதனால அது 2வது தங்க விக்கிரகங்கிறதுனால தேய்மானங்கள்லாம் கூடாதுனால வருஷத்துக்கு இந்த அம்பாளுக்கு 11 அபிஷேகம் தான். 2வது அபிஷேக தரிசனமும் கிடையாது, ஸ்க்ரீன் போட்டு தான் செய்வாங்க. மகாபரிவாளுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். என்று வியந்தோ காஞ்சிபுரத்திலே இருந்தாலும் சரி, அங்கே போனாலும் போய் பார்க்குறவங்களையும் போய் தஞ்சாவூரில் போய் பங்காரு காமாட்சியை பாரு, அப்போ தான் பூர்த்தி ஆகும்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 2வது இங்கே உள்ள மடத்துக்கு இந்த உள்ள அம்பாளுக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அந்த இதும்போது பூஜை பண்ணுறாங்க இல்லையா குருநாதருக்கு என்ன, அப்போ போகிறப்ப எல்லா கோயில் பூஜைகளும் காஞ்சிபுரத்து கொண்டு பிரசாதம் வந்தாலும் ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி பிரசாதம் தான் முதல்ல வாங்கிப்பார். அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில்.